Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது Google Adsenseல இப்ப ரீசன்ட்டா வந்து ஐடி வெரிஃபிகேஷன்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தா ஐடி வெரிஃபிகேஷன் processல அந்த டைம் வந்து பர்టిక్యులரா இதுக்குள்ள நீங்க வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருந்தது. அத பத்தியும் டீடைலா மேக் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க. சோ அது போக வந்து பார்த்தா இப்ப ரீசன்ட்டா வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது ஐடி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல இப்ப ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல எதனால அப்படிங்கிறது. பர்టిక్యులரா வந்து PAN கார்டு வந்து யூஸ் பண்றதால. சோ PAN கார்டு அண்ட் வந்து பார்த்தா ஆதார் கார்டு இந்த ரெண்டும். ஆதார் கார்டு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நியூவா PAN கார்டும் வந்து பார்த்தா அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. சோ பர்టిక్యులரா வந்து பார்த்தா YouTube ஹெல்த் சப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கொடுத்திருந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா ஐடி வெரிஃபிகேஷன் processல வந்து பாஸ்போர்ட், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா டிரைவிங் லைசென்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா நமக்கு வந்து ஓட்டர் ஐடி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நேஷனல் ஐடி வந்து நமக்கு ஷோ பண்ணுது. சோ ஜஸ்ட் வந்து நம்ம ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா மூணு விஷயங்கள் தான் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி அதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை தவிர நீங்க வந்து PAN கார்டு கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திருந்தேன். சோ இது எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது யூடியூபா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய சைட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆட்சன்ஸ்ல, அதுல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஓவரால் வந்து ஆட்சன்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்ல, நிறைய அப்டேட்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு அப்டேட்டா ஏற்கனவே பார்த்தா அந்த 45 நாட்களுக்குள்ள நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் process வந்து முடிச்சிருக்கணும். அதாவது அவங்க எப்போ வந்து கேட்டிருக்காங்களோ அந்த நாள்ல இருந்து ஒரு 45 நாளுக்குள்ள நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் process வந்து முடிச்சிடணும். சோ இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ரெண்டாவதா பார்க்கக்கூடியது ஐடி வெரிஃபிகேஷன் processல இப்போதைக்கு அக்செப்டபிளா பார்க்கும்போது அதுல என்னென்ன ஐடி கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு வந்து பாஸ்போர்ட், அதுக்கு அடுத்தது டிரைவிங் லைசென்ஸ், அதுக்கு அடுத்தது ஓட்டர் ஐடி, இந்த மூணு விஷயங்களும். அது போக மூணாவதா பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் processல இப்போ வந்து நியூ சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து சப்மிட் பண்ணுவோம். அது ஃப்ரண்ட் சைஸ் பேக் சைஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கேட்காது. ஜஸ்ட் ஒரு ஆள் போட்டோ வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும், என்ன ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்மிட் பண்ணிடலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸையும் ஷோ பண்ணுற விதமா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நம்மளுடைய நேம் அட்ரஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கண்டினியூவா போகுது. அதுல டேன் பண்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஆட்சன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேயா இருக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராட் பண்ற மாதிரி எதுவும் விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் இது ஒரு சான்ஸா இருக்கும். ஏன்னா ஃபேஸ் வந்து நம்ம ஷோ பண்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே சமயம் இதுல பிரைவசிலாம் அஃபெக்ட் ஆகாது. இதை வந்து நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறதில்ல, எதுவும் ப்ராசஸ்லாம் பண்ண போறதில்ல அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் புரிச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு ஆட்சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் processல. மானிட்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சைட் அப்ரூவல் ஆனாலும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க வந்து மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆட்சன்ஸ்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு விஷயங்களையும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி முடிச்சது இல்லைன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மனையில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.